ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாக் நிகழ்ச்சியில் அரசியல் களத்தில் நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வு குறித்து பேச இருக்கிறோம். முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரது மகன் ஜெய்சன் சஞ்சய் நேற்றைய தினம் தனியார் ஊடகத்துக்கு அளித்திருந்த பேட்டி தற்போது சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் ஒரு பெரும் பரபரப்பையும் அது மட்டுமில்லாமல் விமர்சனம் செய்தவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலையில் ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் நமது சிறப்பு செய்தியாளர் புவனேஸ்வரிடம் கேட்கலாம். வணக்கம் புவனேஸ்வரி. வணக்கம் சாம்வேல். குறிப்பா பல்வேறு விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரது மகனுடைய பேட்டி நேற்று தினத்துல அமைந்திருந்தது. இதோடைய பின்னணி என்ன, முழு விவரங்கள்? ஆக்சுவலி முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா பாத்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களாகவே, அதாவது முதலமைச்சராக விஜய் ஆன பிறகு கூட அவர் அட்டாக் பண்ணும்போது குடும்பத்தை வைத்து தாக்குவது. சமீபத்துல கூட மார்கண்டேயன் அவர்களுடைய மகன் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு, நாங்கெல்லாம் எங்க அப்பா கூட இருக்கோம், நீங்க உங்க மகனை விட்டுட்டு இருக்கீங்களேன்ற மாதிரி ரொம்ப ஒரு எப்படி இருந்துச்சுன்னா, அது கேட்கும் போது ஒருவேளை தந்தையை பிரிந்த ஒரு மகனோ இல்ல உண்மையாவே ஒரு சண்டையில இருக்கக்கூடிய குடும்பத்தினர் கேட்கும் போது டைரக்டா ஹர்ட் பண்ற மாதிரியான வார்த்தைகள் அது. அவங்க குடும்ப பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், தந்தை மகன் பேசிக்காம இருக்கு, எதுவா வேணா இருக்கட்டும் போது அது ரொம்ப டைரக்ட் பர்சனல் அட்டாக்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டுல உங்க மனைவி கணவனை காணோன்னு தேடுறாங்கன்ற அட்டாக்லாம் ரொம்ப ரொம்ப அவதூறான பர்சனல் அட்டாக்ஸ். இது பொதுவாகவே யாருமே பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப பர்சனல் லைஃப் வேற, அரசியல் லைஃப் வேற. அவர் மக்களுக்கு நல்லது செய்யலன்னு கேள்வி கேட்கறது வேற. அதை விட்டுட்டு உங்க மனைவி எங்க, உங்க மகன் எங்க, உங்க மகள் எங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பர்சனல் அட்டாக் இறங்கி அடிச்சுட்டு அதை அப்படியே உல்டாவா மாத்திட்டாங்க. எப்படின்னா, அவங்க தரப்பு பாதிக்கப்பட்ட மாதிரியும் விஜய் தரப்பினர் அவங்களை அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு பெரிய சினாரியோலாம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. தொடர்ந்து அவதூறுகள். எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுல இருந்தும் சரி, இப்ப வரைக்கும் சரி, மனைவி வரல, நான் என் மனைவி கூட வாக்கிங் போறேன், நான் என் குடும்பத்தோட சேர்ந்து ஒன்னா இருக்கேன்ற மாதிரியான தொடர்ந்து ஒரு நரேஷனை செட் பண்ணிட்டே இருக்கும்பொழுது பயங்கரமான ஒரு ட்விஸ்டா தான் இருந்துச்சு. நேற்று ஒரு யூடியூப் சேனலுக்கு விஜய் அவர்களுடைய மகனான சஞ்சய் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில பார்க்கும்போது ஒரு விஷயம் கேட்கும்போது, ஒரு ஹாலிவுட் நடிகரை குறிப்பிட்டு கேட்கிறாங்க. ஜேசன் ஸ்டாந்தம் பத்தி கேட்கும்பொழுது அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அவரோட நடிக்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய இந்தியால ஒரு ஆள் யாருன்னா நான் எங்க அப்பாவை சொல்லுவேன் அப்படின்னு போதே முடிஞ்சிருச்சு. கேஸ் க்ளோஸ்டு. ஆக்சுவலி இதுக்கப்புறம் அப்பா கூட பையன் பேச மாட்டா, அப்பாவை மகன் அடிச்சாருன்ற மாதிரியான கதைகள்லாம் கூட நம்ம கேட்கும் பொழுது இந்த அளவுக்கு யாரு வீட்டுக்குள்ள கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்காங்களாங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் எழுந்துச்சு. இப்போ எதுவுமே இல்லை. அப்பாவை பற்றி படம் எடுக்க விருப்பப்படுறேங்கிறாரு, அப்பாவை பற்றி பெருமையா பேசுறாரு. அந்த ஒரு ப்ரௌட் இருக்கும்ல. ஏன்னா அரசியல்லையும் சரி, இதற்கு முன்னாடி சினிமாலையும் அப்பா எவ்வளவு அடி வாங்கி வந்தாருன்னு சின்ன வயசுல இருந்தே பார்த்திருப்பாரு. ஏன்னா நேற்றைய தினம் பேசினதுல கூட பல்வேறு விஷயங்களை கேட்கும்போது அவரு சொல்லியிருந்தார், நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய செட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், அதனால எனக்கு அந்த செட்டோடைய ஃபியர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தான் ஒரு யுவன் சங்கர் ராஜாவுடைய தீவிரமான ஒரு ஃபேன். அந்த புகைப்படத்தை என் தந்தை எடுத்து அவருக்கு அனுப்ப சொல்லியிருந்தேன். அப்போ தன்னுடைய தந்தை பத்தி 2-3 இடங்கள்ல கோடிட்டு காட்டுறாரு. அப்போ அவரு குறித்து எழுந்த அனைத்து விமர்சனங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற போல இருந்தது. இது இருந்தாலும் மற்றொரு புறம் முக்கியமான விஷயம், சங்கீதா, விஜயோட மனைவி சங்கீதாவுடன் விஜயோட தாயார் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதா ஒரு தகவல் வெளியாகுது. அதோட பின்னணி என்ன? ஆக்சுவலி இதுவும் திரும்பவும் ஒரு விஷயம் நம்ம கிளியர் பண்ணிக்கணும். என்னன்னா, இது முழுக்க முழுக்க குடும்ப விஷயம். இப்போ எனக்கு என் கணவருக்கு ஏதோ ஒரு சண்டை இருக்கு, நாங்க பிரிஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் பேசுறேன் பேசல, அது ஆபீஸ்ல எந்த விதத்திலயும் பாதிக்க போறது. இப்ப நான் என் கணவரோட சேர்ந்து குடும்பம் நடத்தினாலும் என் ஆபீஸ் ஒர்க் பாதிக்க போறது இல்ல. நான் அவரை பிரிஞ்சு டிவோர்ஸே வாங்கினாலும் ஏன் ஆபீஸ் ஒர்க்ல அது பாதிப்பு இருக்க போறது கிடையாது. சோ அது முழுக்க முழுக்க என் பர்சனல். இப்ப எதை கலர்றாங்கன்னா, எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, அரசியல் சார்பா பேசுறதுக்கு என்ன, எங்க போனாலும் விஜய்க்கு அப்படியே ஒரு மரியாதை கிடைக்குது. முதலமைச்சர் விஜய் எங்க சென்றாலும் இந்த ஈசல் போல மக்கள் போயிட்டு அவ்வளவு அன்பை பொழிகிறாங்க. அதாவது என் மகன், ஏன் அண்ணன், ஏன் தம்பி, அந்த மாதிரியான ஒரு ஏன் மாமா அப்படின்னு குழந்தைங்கலாம், சின்ன சின்ன குழந்தைங்கலாம் சொல்லிட்டு போய் லைன்ல நிக்குதுங்க விஜய் அவர்களை பார்ப்பதற்குன்னு பொழுது. குடும்பம் விஜய் அவர்களுக்கு இல்ல. அவர் சொல்றாரு, அழகா சொல்லிட்டாரு, தமிழ்நாடே என் குடும்பம் தான், எல்லாரும் என் தங்கச்சி, எல்லாரும் என் அக்கா, எல்லாரும் என் அண்ணன், எல்லாரும் என் தம்பின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. இன்னும் இவங்க குடும்ப கதையை பேசும்போது இதுவுமே ஒரு காசிப் தான். ஏன்னா அவங்க பர்சனல், அவங்க ஒன்னா இருக்காங்களோ பிரிஞ்சு இருக்காங்களோ அது தனிப்பட்ட முடிவு. இப்ப விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களோட இருப்பதால் தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்? அரசியல்ல ஒண்ணுமே கிடையாது. அவர் பர்சனல். அது அவர் செக்ரட்டரியேட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா தனியா தான் வரப்போறாரு. மேபி 1-2 அரசு நிகழ்ச்சிகள்ல தான் பொதுவா முதலமைச்சர் அவர்கள் கூட்டிட்டு போவாங்க. பட் அது இல்லைன்னும் போதும் அதுவும் அவங்க பர்சனல் தான். அதனால அரசு விழாவும் பாதிக்கப்பட போறதுல. இதை எதிர்கட்சியினர் தெளிவா புரிஞ்சுக்கணும். குடும்பத்தோடு இருந்தா மட்டும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்களும் சிங்கிள் தான். இந்த மாதிரி பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் சிங்கிளா இருக்காங்க. பெரிய பெரிய சல்மான் கான்ல கூட சிங்கிளா தான் இருக்காரு. அதுக்காக அவர் கெரியர்ல ஒன்றும் அடி வாங்கிடல. அது பர்சனல்ல அஃபெக்டும் ஆக போறது இல்லை.
சோ ஒருவேளை அவங்க ஒன்னா இருந்தாங்கன்னா ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஒன்னா இல்லைனாலும் நமக்கு பாதிப்பு இல்லைங்கிறத எதிர்க்கட்சி புரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க, இந்த விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு. கண்டிப்பா இது ஒரு புறம் இருக்கு. அதாவது விஜய் அவர்கள் தொடர்பாக பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டாலும், நேற்றைய தினம் ஜெய்சன் அவருடைய பேட்டியில வந்து ஒரு பெரும் ஒரு விளக்கத்தையே கொடுத்தார் என்று எடுத்துக்கலாம். மற்றொரு புறம் தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்றதுல ஜெய்சன் வந்து மும்முனை, அதாவது ஒரு முனைப்போடு இருக்கிறாரு. தன்னுடைய தந்தையுடைய சாயலாக தான் இந்த திரையுலகத்துல வந்து ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டாம் என்றதுல ஒரு தெளிவா இருக்கிறார் என்று நேற்று தினம் அவருடைய, அதாவது பேட்டியில பார்க்க முடிஞ்சது. ஏனென்றால் அந்த படம் சிக்மா படம் வெளியானது முதலே தனக்கும் தன் தந்தைக்கும் எந்த ஒரு தந்தையோட ரெஃபரன்ஸ் வந்து அவர் எங்கேயுமே கொண்டு வரல. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் யுவன் சங்கர் ராஜாவை நான் பார்க்க செல்லும் பொழுது நான் ஒரு இயக்குனரா அவரை சந்திச்சதுல நான் பெருமை அடைகிறேன். எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருந்தது. அப்போ தனக்கென்னு ஒரு அடையாளத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார் ஜெய்சன் சஞ்சய் என்றது ஒரு வரவேற்கத்தக்கதான ஒன்று. ஏனென்றால் விஜய் அவர்கள் தன்னுடைய உழைப்பினால ஒரு திரைத்துறையில ஒரு உச்சத்தை தொட்டு இருந்தாலும் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியது தன் தந்தையை வைத்து இயக்கிய படம். அவர் தந்தை பின்புலத்திலிருந்து விஜய் திரையுலகத்துல வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தினார் என்ற ஒரு பேச்சு வருது. ஆனா இந்த பேச்செல்லாம் தனது மகனுக்கு வர வேண்டாம் என்பதற்காக கூட தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது ஒதுங்கி இருக்கிறார் என்று பார்க்கலாமா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு பொதுவாவே பாத்தீங்கன்னா, நீங்க தெலுங்கு சினிமால பாத்துருக்கீங்களா, தமிழ் சினிமாலயும் அந்த வழக்கம் இருக்கு. ஒரு சில ஹீரோக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, முதல் படத்துல வந்து தன்னுடைய மகனோ மகளோ முதல் படத்துல நடிச்சா அதை போய் நடிப்பாங்க. இப்ப பாக்யராஜ் அவர்கள் கூட அவங்க மகள் பாரிஜாதம்ன்ற படத்துல நடிக்கும் போது ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணிருப்பா. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். தெலுங்குல எல்லாம் பாத்தீங்கன்னா, மகதீரா படத்துல வந்து ராம் சரணோட ஃபர்ஸ்ட் படம் நடிக்கும் போது சிரஞ்சீவி அவர்கள் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்து அந்த படம் பேசப்படும். ஏன்னா முதல் முறையா வந்து ஒரு பெரிய ஸ்டாரோடைய மகன் வரும்போது அது பெருசா பேசப்படாது. மேபி ஒரு தெரியும் மக்களுக்கே தவிர பேசப்படாது. பட் தன்னுடைய ஹீரோ வந்து ஒரு சீன்ல அதை நடிச்சிருக்காருன்னும் போது மக்கள் போய் பயங்கரமா ஆதரவு கொடுப்பாங்க. இது பெரும்பாலுமான பெரிய ஹீரோக்கள் பண்ணக்கூடிய வேலை. ஆனா இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரே இடத்துலயும் சிக்மா படத்தை தன்னுடைய இன்ஸ்டா பேஜ்ல அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, ஒரு இடத்துலயும் அட்ரஸ் பண்ணல. அதே மாதிரி சஞ்சய் அவர்களும் அப்படிதான். அவரும் ஒரு இடத்துலயும் போயிட்டு எங்க அப்பாவை நான் இங்க நடிக்க வச்சிருக்கேன், ஒரு போஸ்டர்லயோ பேனர்லயோ விஜயின் மகன் முதலமைச்சரின் மகனோ ஆர் அவங்க போட்டோவை கூட அவர் எங்கேயுமே பயன்படுத்தி நான் அவர் பேஜ்லயுமே பார்க்கல, சஞ்சய் பேஜ்லயும் அவர் போட்டோவை பயன்படுத்தி பார்க்கல. எந்த பேட்டிலையும் வந்து எங்க அப்பா இந்த சீனை வந்து இப்படி எடுக்க சொன்னாரு அப்படியே இல்லை. அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, எங்க அப்பாவோட தலையீடு இருக்காதுன்னு போது தெளிவா தெரியுது. ஒரு சில இடத்துல நீங்க பார்க்கும்பொழுது குடும்பமே கொண்டாடும். ஒருத்தர் வந்து அது பெரிய அரசியல் குடும்பமா இருக்கும், ஒரு படத்தை வந்து மகன் தயாரிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்க, அவர் நடிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்க, மொத்த குடும்பமும் அதை போய் கொண்டாடுவாங்க. அவங்க கீழே இருக்கக்கூடிய மொத்த அரசியல் பிரமுகர்களும் தலைவர்களும் போய் கொண்டாடுறதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இது அவங்களுக்கே புதுசா இருக்கு. என்ன இது, மகன் நடிச்சிருக்காரு ஒரு படம், தந்தை போய் பெருசா அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாருங்கிறதுலாம் அவங்களுக்கு ஏத்துக்க புதுசா இருக்கா அவர் என்னன்னு தெரியல. இது மிக மிக நல்ல கல்ச்சர், மக்கள் இதை விரும்புறாங்க. ஏன்னா வந்து இப்ப பொதுவா என்ன சொல்றாங்க, நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மேபி விஜய் அவர்களின் மகனுக்கு விஜய் அவர்களின் மகன்றதால கூட வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். எத்தனையோ பெரிய ஹீரோஸ் இருக்காங்களா, அவங்க எல்லார் மகனும் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்களா? கிடையாது. இது ஒரு வாய்ப்பு, அதை எப்படி பயன்படுத்துறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாமே ஒழிய இப்பயே வந்து அவர் அவங்க அப்பாவோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படி எதுவுமே இல்லாம கெத்தா சொல்றாரு, நான் எடுத்திருக்கேன், நான் போய் கனடால படிச்சேன், நான் வந்து இப்போ வந்து இது எடுத்திருக்கேன், நான் போய் கதை சொன்னேன், கதை சொல்லிட்டு நான் ஐடியா இல்லாம இருந்தேன், கதை சொன்னேன். அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு லைக்காக்கும் தனக்கும் உள்ள ஒரு தொடர்பு, ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து இந்த லைக்கா நிறுவனமானது தமிழகத்துல வர்றதுக்கு கத்தி படத்துல தன்னுடைய தந்தை படத்தின் மூலமா தான் லைக்கா வந்து தமிழகத்துல அடி எடுத்து வைக்கிறாங்க. அதே போல தனது முதல் படத்தையும் லைக்காவோட செய்வது வந்து ஒரு எமோஷனல் கனெக்டா இருக்கிறது ஜெய்சன் சஞ்சய் சொல்லியிருக்காரு. அப்போ தன் தன்னையுடன் தான் நெருக்கமா இருக்கக்கூடிய விஷயங்களை இதோட வெளியலகாரமா பொதுவெளியில வந்து சொல்ல முடியாது என்று நான் பாக்குறேன். ஆக்சுவலி என்னன்னா, இப்ப சூரிய வம்சம் படம் மாதிரி இல்ல வானத்தை படம் மாதிரியோ கூடவே எங்க போனாலும் மகனோட போறது, கூடவே எங்க போனாலும் அப்பா கூட போறது அப்படிங்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதை எதிர்த்து தான் ஜென்சிக்கள் வந்து இப்ப வரைக்கும் டெல்லியில நடக்கிற போராட்டமாக இருக்கட்டும், இல்ல தமிழகத்துல நடந்த இந்த அரசியல் மாற்றமாக இருக்கட்டும், மக்களும் ஜென்சி கிட்ஸுமே அதை விரும்பல. அது எங்களுக்கு வேணாங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும் பொழுது அதை விஜய் அவர்கள் பல்ச புடிச்சிட்டு கரெக்டா இருக்காரு. நான் முதலமைச்சரா போறேன், என் ரூட் இது, உன் ரூட் என்னோ நீ பாத்துக்கோ. மேபி வழிகாட்டல, எல்லா பேரண்ட்ஸ் அது பண்றது தானே, இதுதான் வழின்னு காட்டலாமே ஒழிய கையை பிடிச்சே நான் கூட்டிட்டு போவேன், உனக்கு எல்லாமே நான் ஈஸியா கொடுத்துருவேன் அப்படிங்கிறது ஒரு இது கிடையாது இல்லையா. இப்ப பெரிய சேலஞ்ச் இருக்கு, சிக்மா ரிலீஸ் ஆனா அது ஓடுதோ இல்லையா. இப்போ விஜய் ரசிகர்கள்லாம் ஒன்னும் வந்து சஞ்சய் படத்தை வந்து பார்த்து ஹிட் ஆகணும்னு சொல்லி யாரும் பார்க்க போறது இல்லை, நல்லா தான் ஓட போகுது. இல்லைன்னா அவரும் அதற்கான முயற்சி அடுத்தடுத்து எடுக்கதான் போறதே தவிர இதையும் சேர்த்து வச்சு ஒரு அரசியல் டிராமா, அதாவது குடும்பத்தையும் அதான் கிட்டத்தட்ட சினிமா படம் மாதிரி பண்ண எதிர்கட்சி ஒருவேளை வந்து முயற்சி பண்றாங்களோங்கிறது மக்களுக்கே தோணுது.
மக்கள் தெளிவா இருக்காங்க. இப்ப வந்து சஞ்சய் அவர்களுடைய படம் வருதோ இல்லையோ, இப்ப விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே அதுல இல்ல. தனிப்பட்ட முறையில இருக்காரு. அவர் நினைச்சாருன்னா ஒண்ணுமே இல்லங்க. அவரோட பேஜ்ல போட்டு ஒரு சிக்மா ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு ப்ரொமோஷன் போக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது. பட் அது எதையுமே அவர் பண்ணல. இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் எப்படி பயன்படுத்துறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா இது ஒரு புறம் இருக்க. மற்றொரு ஃபர்ஸ்ட் காப்பி ஒரிஜினல். ஓஜி யாரு, ஃபர்ஸ்ட் காப்பி யாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மெட்ரோ ரயில் அதாவது சென்று ஆய்வு மேற்கொண்டதுக்கு பிற்பாடு திமுக தரப்புல வந்து ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆக்கப்பட்டு வருவது சமூக வலைதளங்களை பார்க்கணும். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதே மெட்ரோல பயணித்த ஒரு காட்சியும் ஒரிஜினல் போடுறாங்க, ஃபர்ஸ்ட் காப்பி விஜய்ன்னு போடுறாங்க, முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்ன்ட்டு. இது எப்படி பாக்குறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் காப்பி ஓஜின்றது வந்து தற்போது ட்ரெண்ட் ஆகி கொண்டு வருது. ஆக்சுவலி வந்து இது டிஎம்கே ஐடி விங் பேஜ்ல அவங்க அபிஷியலாவே இதை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நானும் அதை பார்க்கும்பொழுது இதை வந்து கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது என்ன மாத்தி போட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வருது. ஏன்னா இது கம்பேர் பண்ணுவது அப்படிங்கிறதே வந்து ஒரு தவறான விஷயம். ஏன்னா இவர் வேறு அவர் வேறு. இவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். இப்ப குளத்தூர் தொகுதியில போட்டியிட்டாரு. அவரால் வெற்றி பெற முடியல. அதுக்கான இவிஎம் மிஷின்ல திருப்பி ரீகவுண்ட் நடந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சீரியஸான இஷ்யூ நடந்துட்டு இருக்கும்போது காமெடி பண்ற மாதிரி வந்து நாங்க ட்ரெண்ட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை மீண்டும் 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 ட்ரிகர் பண்றாங்க. இதுல என்ன இருக்கு? ஓஜி ஃபர்ஸ்ட் காப்பி. அப்ப விஜய் ஃபர்ஸ்ட் காப்பி அவர்களாவே இருந்தாலும் எதற்காக மக்கள் போயிட்டு அப்படி கியூல நிக்கிறாங்க? கிட்டத்தட்ட நீங்க பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு படத்தோட ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சீன் மாதிரி இவர் போயிட்டு சும்மா கை கட்டுறாரு. விஜய் அவர்கள் சும்மா தான் கை காட்டுறாரு. நான் கூட சரி யாரும் இல்லாம என்ன காட்டுறாரு, சும்மா என்ன நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க, சும்மானா ஆள் இல்லாத இடத்துல எல்லாம் கை காமிச்சிட்டு இருப்பாங்களேன்னு சொல்லி பார்த்தா கீழே ஆயிரக்கணக்கான மக்கள் நிக்கிறாங்க. அந்த விஷுவலை பார்க்கும் போதே ஏதோ ஒரு படையப்பா கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபீல் வரும் பாத்தீங்களா, அந்த மியூசிக்கோட வந்துட்டு அதை மக்கள் எல்லாம் பார்க்கும்போது ரஜினி அவர்களுக்கு ஒரு ஷாட் இருக்கும், அவருக்கு பின்னாடி மக்களை காட்டும் போது ஒரு பிஜிஎம் வரும் பாத்தீங்களா, லிட்ரலா அந்த மாதிரியான ஒரு காட்சி தான் மெட்ரோல வந்து பார்க்கும் போதே இருந்துச்சு. மக்கள் குதிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படின்னும் பொழுது இதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இன்னும் திமுகவுக்கு வரல. இது கண்டிப்பா இது ஒரு புறம் இருக்கு. குடிநிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் தினந்தோறும் காலை 9:30 மணிக்கு தலைமை செயலகம் போறாரு. மாலை 4 மணிக்கு அங்கிருந்து கிளம்புறாருன்னா தலைமை செயலகம் வெளியே இருக்கக்கூடிய சாலைகளாகட்டும், அதே போல பீச்சோடைய சாலை ஓரங்களாகட்டும், இன்னும் அந்த கூட்டத்துடைய நெரிசல் நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இன்னும் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரேஸ் வந்து குறையாத ஒரு நிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அதை மெயின்டைன் பண்றாருன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலி என்னன்னா அவர் மெயின்டைனே பண்ணல. அது இயல்பாவே அவருக்கு நடக்குது. ஏன்னா வந்துட்டு அவரை பொறுத்த வரைக்கும் இத்தனை மணிக்கு வந்து போறது அவர் இயல்பா வச்சிருக்காரு. ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சர்களும் இந்த மாதிரி டைம் கீப் அப் பண்ணதில்லை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இது வந்து அவரை பாக்குறதுக்குன்றதை விட மனு கொடுக்க நிக்கிறாங்க. அத்தனை பேர் நிக்கிறாங்க. என்னன்னா நம்ம டெய்லி இன்ஸ்டால வந்து அத்தனை வீடியோஸ் பார்த்துட்டு நம்மளே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா இப்போ லைன்ல நிக்கிறாங்க, என்னோட மகளுக்கு இப்படி ஆயிடுச்சு, நீதி வேணும்னு சொல்லி வந்தேன், மனு கொடுத்தேன், எங்களுக்கு வந்து ரேர் டிசீஸ் இருக்கு, மருந்தே கிடைக்கல, ஸ்டாக் அவுட்னு சொன்னாங்க, நாங்க வந்து கொடுத்தோம், உடனே வந்து நாங்க 40 மருந்தை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்கன்ற மாதிரியான தொடர்ந்து வீடியோக்கள் வருது. அங்க போனா சொல்யூஷன் கிடைக்குது. கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளா 20 ஆண்டுகளா எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, தீர்வே இல்லை, நாங்க போய் செக்ரட்டரியேட்ல போயிட்டு லைன்ல நின்று முதலமைச்சர் இதுக்கு மனு கொடுக்குறோம், தீர்வு கிடைக்குதுன்னு சொல்லும்போது அதற்கு மக்கள் வரும்போது அவங்களுக்குள்ள எப்படி இருக்குன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர்கள்லாம் வரும்போதும் போகும்போதும் மக்கள் பார்க்கும்போது ஒரு டிஸ்டன்ஸோட தான் இருப்பாங்க. ஒரு மனதளவுல ஒரு நெருக்கம் இருக்காது. ஏன்னா அவர் பெரிய முதலமைச்சர் போது ஒரு பெரிய போஸ்டிங் இல்லையா, ஒரு பெரிய முதலமைச்சர் வராருங்கிற ஃபீல். விஜய் அவர்களை பார்க்கும்பொழுது யாருக்குமே அந்த ஃபீல் இல்ல, உண்மையாவே இல்ல. எங்க அண்ணன் போறாருங்க, மக்களின் மக்களாகவும் எல்லாரும் உணர்வோடு கலந்த ஒரு முதல்வர். ஆமா, சோ அவர் ரொம்ப கனெக்டடா இருக்காரு மக்கள் கிட்ட. எப்படி இருக்காருன்னா உணர்வு பூர்வமான இது ஒரு கனெக்ஷன் தான். ஏன்னா இப்போ நம்ம சாலையிலேயே நிறைய பேர் பாக்குறோம், வீடியோஸ் போடும்போது பாக்குறோம், யாருமே வந்துட்டு முதலமைச்சர் விஜய்னு எங்கேயுமே அட்ரஸ் பண்ணி நான் பார்க்கல. இது மரியாதை குறைவு கிடையாது. எங்க அண்ணன் விஜய்ப்பா, விஜய் போறாரு பாத்தீங்களா, விஜய் பேனர் பாத்தீங்களான்னு போது அது அவங்களை ரொம்ப கனெக்டடா வச்சிருக்கும் போது இப்போ ஃபர்ஸ்ட் காப்பி ஒரிஜினல் சொல்லிட்டு திரும்ப 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 நெகட்டிவான ஒரு விஷயத்தை விஜய்க்கு எதிராக பண்றோம்னு சொல்லிட்டு தங்களுக்கு தாங்களே பண்ணிக்கிறாங்களோ. ஏன்னா யாருமே கீழே கமெண்ட் செக்ஷன், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மெட்ரோல போகும்போது யாரோ ஒருத்தர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவை போய் விஜய் அவர்கள் பக்கத்துல உட்காருவா, அந்த அம்மா ரொம்ப துள்ளி குதிக்குது. பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க அவங்க சிஎம்னா கூட விஜய் அவர்களே பரவாயில்ல. அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் வந்து அவர் மக்கள் கிட்ட வச்சிருக்காரு. ஆனா இந்த வீடியோ போட்டு கமெண்ட் செக்ஷன்ல அதையும் போட்டிருந்தாங்க, நீங்க முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒருத்தர் அடிச்சாருல்ல, அந்த வீடியோவை கம்பேர் பண்ணி எது ஒரிஜினல் எது ஃபர்ஸ்ட் காப்பின்னு போடுங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன கேட்டா தேவையில்லாமல் விஜய் ரசிகர்களையோ இல்ல விஜய் தொண்டர்களையும் இல்ல தமிழக மக்களையும் மீண்டும் மீண்டும் தங்களுக்கு எதிராக திமுக நிலைநிறுத்திக்குதோ, தங்களுக்கு எதிரான மனநிலையில அவங்களை வச்சுக்கிறதுக்கு அவங்களே ஒரு விஷயத்தை வழிவகுக்கிறாங்களோன்னு தான் தோணுது. கண்டிப்பா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்களுக்கு பதிலளிச்சமைக்காய் நன்றி. நன்றி சாம்பி.
மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சாமுவேல் எபினேசர்.